இந்த மண்ணில் நாம் பிறந்ததிலிருந்து நம்மளோட முதல் சுவாசத்தை அனுபவித்த போதும் நம்மளுடைய இறுதியான சுவாசத்தை மறக்கும் போதும் சரி, நம்ம கூட பயணிப்பவர்கள், நம்மளுடைய ஹெல்த்தை உறுதி செய்பவர்கள் செவிலியராக இருக்கிறாங்க. மேல் நர்சஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்கள சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீசை வைத்த தாய் அப்படின்னு சொல்லலாம். கடைசி காலத்தில் நம்மளை யார் பார்த்துக்க போறா அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்கும். ஆண் குழந்தையாகட்டும், பெண் குழந்தையாகட்டும், இவங்க எல்லாருமே நம்மளை கடைசி காலத்தில் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் குறைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். உலகம் முழுவதையும் கொரோனா ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த காலகட்டம். கூட இருந்தா தொற்று வரும்னு உறவினர்களே இல்லாத பொழுது மருத்துவ பணிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கான அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் நிறைய இடங்கள்ல இல்லாம தான் இருந்தது. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் இந்த டெசிஷன் எடுத்த போது அந்த காலத்துல செவிலியர் பணிக்கு மிக மிக மதிப்பு குறைவாக இருந்தது. அதனால பெற்றோர்கள் எடுத்த உடனே ஒத்துக்கல. போர்ல அந்த அவ்வளோ இருளான இடத்திலும் கைவிளக்கு ஏந்திக்கிட்டு ஒவ்வொரு வீரர்களையும் பார்த்து அவங்களுடைய உயிர் அணைந்து விடாமல் பாதுகாத்தவங்க நம்மளுடைய நைட்டிங்கேல் அம்மையார். போர் மரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, பொதுவாகவே மருத்துவமனை மரணங்களும் ரொம்ப அதிகமாகவே நிகழும் நிறைய இடங்கள்ல சரியாக அது நிர்வாகம் செய்யப்படாத போது இவங்க இடைவிடாது செஞ்சுட்டு வந்த அந்த சேவையினால மரணத்தின் எண்ணிக்கை 3 மடங்காக குறைந்தது. எவ்வளோ மக்களை மீட்டு கொண்டு வந்தவங்க, அவங்களுக்கு பரிசும் பணமும் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா பெண்ணுங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஆணைக்குழுவின் தலைவராக நைட்டிங்கேல் அவர்கள் நியமிக்கப்படவில்லை. ஹாய், வெல்கம் டு தோஷி டாக்ஸ். நர்சஸ் நம்மளோட லைஃப்பில் பிரிக்க முடியாத ஒரு நபர் இல்லையா? அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம குழந்தையா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிரசவம் பார்த்ததே ஒரு நர்ஸ் தாங்க, டாக்டர் வரத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சு, அதனால நர்ஸ் தான் எனக்கு பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் நம்மளை யார் டேக் கேர் பண்ணிப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கோ இல்லையோ, பட் ஒரு நல்ல நர்ஸை ஹையர் பண்ணினா நம்மளோட ஹெல்த் கேரண்டீட் அப்படிங்கிற ஒரு அழகான அஷூரன்ஸை கொடுக்கக்கூடிய, இன்னும் சொல்லணும்னா சேவை மனப்பான்மையோடு நிறைய விஷயங்களை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அது நர்ஸ் துறை தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூமியில் ஏஞ்சல் மாதிரி வாழ்பவர்களும் போர் வீரர்களைப் போல தியாகம் செய்பவர்களும் நம்ம கண் முன்னே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செவிலியர்கள் தான். நர்சஸ் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய சினிமாவில் நமக்கு நர்ஸ் பற்றின ஜோக்ஸ் ஞாபகம் வந்திருக்கும், நர்ஸ் உடையில் நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனால் இந்த மண்ணில் நாம் பிறந்ததிலிருந்து நம்மளோட முதல் சுவாசத்தை அனுபவித்த போதும் நம்மளுடைய இறுதியான சுவாசத்தை மறக்கும் போதும் சரி, நம்ம கூட பயணிப்பவர்கள், நம்மளுடைய ஹெல்த்தை உறுதி செய்பவர்கள் செவிலியராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம பிறக்கும் போது நம்ம கூட அம்மா இருப்பாங்க. அதாவது அம்மாவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் கையில் ஏந்தி நம்மளை முதல் சுத்தம் செய்பவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு செவிலியராக தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவேன், ரத்தம், அழுக்கு, இது மாதிரி எத்தனையோ நம்ம லைஃப்பில் அருவருப்பாகவோ இல்லை கொஞ்சம் நமக்கு கூச்செறியக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கூட சகித்து கொண்டு, யார் என்ன ரத்த உறவு இல்லை, அவங்க என்ன தான் ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலும் இது அத்தனையுமே சகித்து கொண்டு ஒரு நபரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வைத்துக்கொள்பவர்கள் நிச்சயமாக நர்ஸாக தான் இருப்பாங்க. அதனால தான் தாய்க்கு நிகராக நம்மளுடைய செவிலியர்களை பார்ப்போம். அதனால தான் செவிலி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் நர்சஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்கள சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீசை வைத்த தாய் அப்படின்னு சொல்லலாம். மீசை வைத்த அன்னை போலே உன்னை காண்கிறேன், நீ பேசுகின்ற வார்த்தையாவும் வேதமாகுதே அப்படின்னு எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ தாயாகிறதுக்கு கருப்பை தேவையில்லை, இதயம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தந்தவர்கள் நிச்சயமாக செவிலியர்களாகத்தான் இருப்பாங்க. சர்வதேச செவிலியர் தினம் உலக சுகாதார அமைப்பு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்களுடைய பிறந்தநாள இந்த மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடுகிறது. ஸோ நாமளும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மாடர்ன் நர்சிங் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த நவீன செவிலிய சேவையோட நிறுவனர் அப்படின்னு சொல்லப்படுவர் தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள். கைவிளக்கேந்திய காரிகை என்னோட சிலபஸ்லாம் நாங்கள் எங்களை பற்றி படிச்சிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் 205வது பிறந்தநாள். இந்த 205வது பிறந்தநாளில் அவங்களை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். செவிலியர்கள் அன்பின் இருப்பிடம், தியாகச்சுடர், பொறுமையின் சிகரம், சேவையின் மறு உருவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம்.
இது எல்லாமே ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய குணங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து பெண்களுக்கான குணங்கள், தாய்க்கு இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஜெண்டர் சார்ந்த விஷயமாக அடைச்சிடாம, இது வந்து ஒரு நல்ல மனித நேயம் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஒரு தேவதையாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணமாகத்தான் நான் பார்க்குறேன். பட் பொதுவாகவே வந்து தாய் நிறைய பேருக்கு என்றைக்குமே அரவணைப்பாங்க. என்னன்னாலும் சரி அம்மா இருக்கிறாங்கடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்கும். அதாவது கடைசி காலத்தில் நம்மளை யார் பார்த்துக்க போகிறா அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்கும். இல்லைங்க, குழந்தைங்க நிச்சயமாக பார்த்துப்பாங்க. அது ஆணாகட்டும், ஆண் குழந்தையாகட்டும், பெண் குழந்தையாகட்டும், இவங்க எல்லாருமே நம்மளை கடைசி காலத்தில் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் குறைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போது இவங்க எல்லாருக்கும் யார் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறாங்க? இன்றைக்கி நிறைய ஹாப்பி ஹோம்ஸ் பார்க்குறோம். பெரியவங்களை வந்து கைவிட்டுட்டாங்க, அவங்கள வந்து நாங்கள் வந்து ஆதரவு இல்லங்களில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாப்பி ஹோம்ஸ்க்கும் ஆதரவு இல்லங்களுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. அதாவது தானாகவே தன்னுடைய மகனையோ மகளையோ சார்ந்து இருக்கிறாம ஒரு கம்யூனிட்டியில் வீடு வாங்கிட்டு அந்த கம்யூனிட்டி தரக்கூடிய சேவைகள் அத்தனையும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய கடைசி காலத்தை கழிக்கக்கூடிய கப்பலாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து ஹாப்பி ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க. இந்த ஆதரவற்ற இல்லங்களில் இருக்கக்கூடியவங்க மகன் மகள்களால் கைவிடப்பட்ட பெரியவர்கள். பெரும்பாலும் இவங்க மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெரியவர்களை 24 மணி நேரமும் அவங்க பெற்ற மகனோ மகளோ அவங்க பிறந்த போது எந்த ஒரு சங்கடமும் பார்க்காம அவங்களுடைய கழிவுகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பொத்தி பொத்தி பராமரிச்சோமோ, மறுபடியும் நாம் ஒரு குழந்தையாக மாறும்போது, அதாவது வயதானவர்கள் ஒரு குழந்தையாக மாறும்போது அதே போல் முகம் சுளிக்காமல் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு செவிலியருக்கு இருக்கும். எவ்வளோ பேர் வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டே கேருக்காக ஒரு நர்சிங்காக ஒரு ஹோம் நர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களால மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரியவங்களை சங்கட்டம் இல்லாமல் ரொம்ப சௌகரியமாக இந்த பெட் சோர்னு சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் படுத்தே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வரக்கூடிய புண்கள், இதெல்லாம் வராமல் பராமரித்து க்ளீன் பண்ணி அவங்களோட கடைசி காலத்தில் நோய்கள் இல்லாமல் ரொம்ப சௌகரியமாக அவங்கள இருக்க வைக்கிறதுக்கான உதவிகளை வேறு யார் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு நர்ஸ் தான் செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. இன்றைக்கு நிறைய பேர்னால பார்க்க முடியுது. ஸோ கடைசி காலத்தில் யார் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயமாக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாலே போதும்ப்பா, எனக்கு பசங்கள்லாம் ஒன்றும் என்னை பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு பெருமூச்சு விடுறதுக்கான காரணம் நர்சஸ் தான். உலகம் முழுவதையும் கொரோனா ஆட்டி படைத்து கொண்டிருந்த காலகட்டம் நமக்கு தெரியும். எவ்வளோ பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க, உயிருக்கு போராடினாங்க, நிறைய பேர் இறந்தும் போனாங்க. இந்த நேரத்தில் நம்மளால் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள கூட இருந்து பாதுகாக்க முடியாது. ஏன்னா கூட இருந்தால் கொரோனா தொற்று எல்லாருக்கும் வரும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கண்டிப்பாக ஒரு கேர் தேவை. அவங்கள வந்து சரியாக பாதுகாக்கிறதுலேருந்து அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான ட்ரிப்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா பக்கத்தில் நிச்சயமாக ஒருத்தர் இருக்கணும். கூட இருந்தால் தொற்று வரும்னு உறவினர்களே இல்லாத பொழுது, அவங்களுக்கு உறவு முறையே இல்லாத ஒரு நபர் கூட இருந்து அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா செவிலியர்களுக்கு அந்த மரியாதையை நிச்சயமாக கொடுக்கலாம். ஏன்னா செவிலியர்கள் நிறைய பேர்னால தான் கொரோனா வந்து நம்ம மீட்டு கொண்டு வரும் பொழுது நிறைய கைகள் ஒன்று சேர்ந்து இந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக ஒவ்வொரு நாளும் அந்த மரண வாயிலிருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கைகள் நிச்சயமாக செவிலியர்களோட கைகள் தான். மருத்துவத்துறையில் மருத்துவர்களுக்கு அடுத்தபடியாக செவிலியர்களோட பணி தான் மிக மிக இன்றியமையாதது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாக்டர் கிட்ட போவோம், டாக்டர் பார்த்து செக்அப் பண்ணி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஏரியா ஆகட்டும், அதை க்ளீன் பண்ணணுமா, இல்லை கூட இருந்து அசிஸ்ட் பண்ணணுமா, அண்ட் நிறைய இடங்களில் மருத்துவர் சொல்லிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணணும், ஒரு ப்ரெப் பண்ணி வைக்கணும் ஒரு பேஷண்ட்டை ஒரு சர்ஜரிக்கு அப்படின்னா நம்ம கூட நிற்கிறவங்க நிச்சயமாக செவிலியர்களாக தான் இருப்பாங்க. அப்படி மருத்துவ பணிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கான அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் நிறைய இடங்களில் இல்லாமல் தான் இருந்தது. நர்ஸு தானே அப்படின்னு விட்டுடுவாங்க. இன்னும் சிலருக்கு வந்து இந்த ஓவர் டியூட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சில நர்ஸ் இருப்பாங்க, அவங்களால நிறைய பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாத போது சில இடங்களில் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு அவசரத்துக்காக இயங்கும் பட்சத்தில் பதில் சொல்லலை அப்படின்னா சிடுசிடுன்னு இருக்காங்க, கட்டுக்கடுன்னு இருக்காங்க, கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு பல விமர்சனங்களுக்கு உள்ளானவங்க நர்ஸு தான். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு நபரின் உயிர் அந்த நேரத்தில் எது யார் என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு புரியாது. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அவங்க நமக்கான டியூட்டியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இப்படி பெரிதாக யாரும் கண்டு கொள்ளாத ஒரு ப்ரொஃபஷனாக இருந்த நர்சஸ், அவங்கள நர்சிங் துறையை எல்லாருமே மதிக்கணும். ஏன்னா
ஒரு காயமடைந்தாலோ, நிறைய போர் வீரர்கள் காயமடைந்த பொழுது அவங்க கூடவே இருந்து ஆறுதலாக எவ்வளவு கொடூரமான வலியாக இருந்தாலும், எவ்வளவு கொடிய புண்ணாக இருந்தாலும் முகம் சுளிக்காமல் அவங்க கூடயே இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷனை வாங்கி கொடுத்தவங்க அப்படின்னா செவிலியர்களின் தாயாக போற்றப்படக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள். அதனால தான் அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வேர்ல்ட் நர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். யார் இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார்? கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு சொல்கிறோம்ல. உலகம் முழுதும் போற்றப்படக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் தான் செவிலிய துறையில் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நர்சிங் அப்படின்னு வந்துட்டாலே, நர்சஸ்ன்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இந்த தாய் உள்ளம் கொண்டவங்க ஒருத்தவங்க ஞாபகம் வருவாங்கல்ல, அவங்க வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள். இட்டாலி நாட்டில் ஃப்ளாரன்ஸ் நகரில் செல்வ செழிப்பு மிக்க ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க. அதாவது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஃபில்தி ரிச் ஃபேமிலியில் பிறந்தவங்க தான். அவங்களோட தந்தை வில்லியம் எட்வர்ட் நைட்டிங்கேல் முதலில் வில்லியம் எட்வர்ட் ஷோர் அப்படின்னு தான் பெயர் வச்சிருந்தாங்க. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாருடைய தாயார் பெயர் பிரான்சிஸ் நைட்டிங்கேல். பெண்களுக்கு படிக்க அனுமதி மறுக்கப்பட்ட காலத்தில் வசதியான நைட்டிங்கேல் அவர்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய 2 மகள்களையும் நல்லா படிக்க வச்சாங்க. அப்போல்லாம் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இல்லாத பொழுது நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நிறைய கல்வியை கொடுத்துருந்தாங்க. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுக்கு ஃபார்ம் மேத்தமேட்டிக்ஸில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவங்களோட தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து ஒரு டேபிள் போட்டு அதுக்கான பிரைசஸ், அதோட விளைச்சல், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க. 1815ஆம் ஆண்டு லியா ஹால் தோட்டத்தை தன்னுடைய பெரியப்பா கிட்ட இருந்து பெற்றாங்க நம்மளுடைய ஃப்ளாரன்ஸ் எட்வர்ட் ஷோர் அவர்கள். அதாவது நம்மளுடைய ஃப்ளாரன்ஸ் எட்வர்ட் ஷோர் அம்மையார் அந்த லியா ஹால் தோட்டத்தை வாங்கினதுக்கு அப்புறமா தன்னுடைய ஃபேமிலியோட நேமான நைட்டிங்கேலை அவங்க பேரில் மாற்றிக்கிறாங்க. அதுதான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு அவங்க அழைக்கப்படுவதற்கான காரணம். 16 வயதான போதே ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவை செய்யவே நான் பிறந்திருப்பதாக நினைக்கிறேன் அப்படின்னு நைட்டிங்கேல் அவர்கள் செவிலியர் பணியை அங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்குன்னு வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா, நமக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்கும் இல்லையா, அது கடவுளால் நான் இதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணினதாகவும், அதனாலேயே சேவை மனப்பான்மையோடு இந்த செவிலியர் பணியை நான் செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஒரு சோஷியல் ரிஃபார்மராக, ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனாக, கூடவே நர்சிங் துறையில் என்றைக்குமே எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் இந்த டெசிஷன் எடுத்தபோது அந்த காலத்தில் செவிலியர் பணிக்கு மிக மதிப்பு குறைவாக இருந்தது. அதனால பெற்றோர்கள் வந்து எடுத்த உடனே ஒத்துக்கல. ஏழை பெண்களே அந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. அதாவது தனக்கு லைஃப்பில் வேறு ஆப்ஷன் இல்லை, இந்த வேலையை நான் செய்கிறேன். ஏன்னா நம்ம வந்து முகம் சொல்லிக்காம மற்ற நபர்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய வேண்டியிருக்கும். அவங்களோட டாய்லெட்டை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும், ஹாஸ்பிட்டலை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும், அவங்க காரி உமிழும் போது அந்த முடியாத நபர்களின் எச்சிலை துடைக்க வேண்டியிருக்கும், அவங்களுடைய உடலை சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதற்கெல்லாம் வந்து நாம் படைக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு எலிட் மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய நபர் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமாக அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இது உனக்கு வேண்டாம், இது வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் இறைவனின் ஆணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய லட்சியத்துக்கு திருமணம் தடையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெற்றோரின் விருப்பத்தை புறக்கணிச்சிட்டு நான் நர்சிங் தான் படிக்க போகிறேன்னு சொல்லி முறையாக நர்சிங் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையில் எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க தெரியுங்களா? 1847 சிட்னி ஹெர்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தரோட அறிமுகம் கிடைக்குது. அவரும் அவரோட மனைவியும் ஹனிமூனுக்காக வந்திருந்த இடத்துல ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்களை சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு நட்பு அவங்களுக்குள்ள மலருது. ஒரு லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நமக்கு ஒரு நபர் இருப்பாங்கல்ல, அப்படி சிட்னி ஹெர்பர்ட் மாறுறாரு. அவர் செக்ரட்டரி அட் வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்க்களத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்காரு. 1850ஆம் ஆண்டு லண்டனில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் தான் நர்சிங் பயில்வதற்காக சேர்றாங்க நம்மளுடைய நைட்டிங்கேல் அவர்கள். தி லேடி ஆஃப் தி லேம்ப் நைட்டிங்கேல் அவர்களுடைய வேலை, அர்ப்பணிப்பு, சேவை மனப்பான்மை இதையெல்லாம் பார்த்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டலோட சூப்பரிண்டென்ட்டாக உயர்த்தது. காலரா நிறைய மரணங்களை வந்து கொண்டு வந்துருச்சு. நிறைய ஜோக்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போலாம் சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கால்ரா அப்படின்ற மாதிரி ஜோக்கில் நம்ம பார்த்துருப்போம். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய், அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்களில் காலரா குறித்த விழிப்புணர்வை நம்மலாம் பார்த்துருப்போம். ஆனால் அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலரா நோய் வந்துச்சுன்னா நிச்சயம் மரணம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நிறைய மக்கள் தள்ளப்பட்டாங்க. இப்படி எல்லாரும் இறப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு மருத்துவமனையே பெரும் குழப்பத்தில் இருந்தபோது இப்படி மருத்துவமனையில் நிகழக்கூடிய காலரா மரணங்களுக்கு காரணம் சுகாதாரம் இன்மையே அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச நைட்டிங்கேல் அம்மையார் நிறைய மாற்றங்கள், ஹைஜீன் சார்ந்து, சுத்தம் சார்ந்து நிறைய விழிப்புணர்வு மற்றும் சுத்தமாக இருக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டலில் எப்படி வந்து நம்ம எல்லாருக்கும் எந்த வித நோயும் பரவாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான மாற்றங்களை கொண்டு வராங்க.
இறப்பு விகிதம் அதனால கணிசமாக குறைந்தது. இன்றைக்கும் சரி, மரண தருவாயிலிருந்து மீட்டு நிறைய பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு லைஃப்பை கையில் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லணும்னா டாக்டர்ஸை நாம் சொல்லுவோம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக உயரிய இடம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்களுக்கு உண்டு. மக்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போது மற்ற மருத்துவமனைகளில் எந்த மாதிரி வசதியும் சிகிச்சையும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு கெய்ஸ்வர்த் மருத்துவமனை, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கெய்ஸ்வர்த் மருத்துவமனையில் கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சையும் பாதுகாப்பையும் பார்த்து வியந்து போன நைட்டிங்கேல் அம்மையார், நம்ம இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டா நம்மளால் எவ்வளோ பேருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. 1854ஆம் ஆண்டு டர்க்கியில் இருக்கக்கூடிய கிரீமியன் தீவில் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய கூட்டணி நாடுகளுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது. அதுதான் கிரீமியன் போர், கிரீமியன் பெனின்சுலா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இந்த போர்ல இங்கிலாந்து வீரர்கள் மருத்துவ சேவை பிரிவுக்கு சிட்னி ஹெர்பர்ட் தலைவராக இருந்தார். அவர் தான் நம்மளுடைய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரோட ஃப்ரெண்டு. போர்ல காயமடைஞ்ச நிறைய வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க விரும்பிய நம்மளுடைய சிட்னி ஹெர்பர்ட் நைட்டிங்கேல் அம்மையாரை தொடர்பு கொள்றாங்க. நைட்டிங்கேல் அம்மையார் அவங்களோட அழைப்பின் காரணமாக உடனடியாக டர்க்கிக்கு போறாங்க. போரில் காயமடைந்த வீரர்களுக்கு செவிலிய பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 38 செவிலியர்களை கூட்டிக்கிட்டு டர்க்கிக்கு போறாங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். இந்த கிரீமியன் வார் நடந்தப்போ அங்க இருந்த ஒவ்வொரு டீம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த செவிலியர் படைக்கு தலைமை தாங்குறாங்க நம்மளோட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். பெண்கள் படைக்கு தலைமை தாங்கினாங்க. கிரீமியன் போர் நடந்த போது நிறைய மக்கள் இருளில் கிடந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு நமக்கே தெரியும். நான் இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த வார் டென்ஷன் நடக்கும் பொழுதெல்லாம் பஞ்சாப் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் உட்பட எல்லா இடங்களையும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஏன்னா மக்களை பாதுகாக்கணும். அவங்க வந்து அந்த ஏவுகணைகளையோ இல்லை வந்து தாக்கக்கூடிய இடங்களையோ டார்கெட் செய்ய முடியாதபடிக்கு இருளில் தான் இருக்கும். அப்படி போரில் அந்த அவ்வளோ இருளான இடத்திலும் கைவிளக்கு ஏந்திக்கிட்டு ஒவ்வொரு வீரர்களையும் பார்த்து அவங்களுடைய உயிர் அணைந்து விடாமல் பாதுகாத்தவங்க நம்மளுடைய நைட்டிங்கேல் அம்மையார். அதனால தான் அவங்களுக்கு லேடி ஆஃப் த லேம்ப் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. நிறைய மாற்றங்களுக்கு வித்திட்டவர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். அதாவது இந்த போர் சார்ந்த விஷயங்களாகட்டும், பசியினால் மரணங்கள் ஏற்படக்கூடாதுன்னு இந்தியாவில் அவங்க செய்த ஒரு புரட்சியாகட்டும், குறிப்பாக இந்த ப்ராஸ்டியூஷன் சார்ந்த லாஸ் நிறைய வந்து பெண்களை ஒடுக்குவதாகவும் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவதாகவும் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய சோஷியல் ரிஃபார்மிங் தாட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தவங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். தன்னுடைய நர்சிங் துறையில் நிறைய விஷயங்களை மாற்ற முடிவெடுத்தாங்க. ஏன்னா பெருக்குவது, சுத்தம் செய்வது அப்படின்னு இது மட்டும்தான் செவிலியர்களோட வேலையாக அப்போது இருந்தது. க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் கஷ்டப்படலை. ஏன்னா ஹைஜீனை என்ஷூர் பண்ணி நம்ம காலராலேருந்து தடுக்கிறதும் தொற்று நோய்களிலிருந்து தடுக்கிறதும் நம்மளோட பணி தான். ஆனால் எங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் இல்லையா, அதற்கு நாங்கள் பயிற்சி பெற்றவங்க இல்லை. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க செவிலியர்களுக்கும் அனுமதி வேண்டும்னு போராடி வெற்றியும் பெற்றவர் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள். இன்றைக்கு ஒரு நர்ஸ் உங்களுக்கு ஊசி போடுறாங்களா, டாக்டர் இல்லாத பொழுது பிரசவம் நடக்கிற டைமில் நர்ஸுங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதா? இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவமனை இயங்குறதுக்கு காரணமே நர்ஸ்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உரிமைகளை பெற்றுத்தந்தவர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள். லேடி ஆஃப் த லேம்ப் போர்க்காலங்களில் ஒவ்வொரு போர் வீரர்களையும் அந்த கையில் விளக்கு ஏந்திக்கிட்டு போய் பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத சேவை மனப்பான்மையோட பார்த்து பணிபுரிந்தவங்க. அவங்களோட பெயர், வயது, நோய், அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்களோட ரீஹேப் என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும், அவங்களோட இறப்பு போன்ற விவரங்களை அந்த டைமில் பதிவு செய்கிறாங்க. எதற்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுது? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது ஃபார்ம் மேத்தமேட்டிக்ஸ் ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனாகவும் நம்மளுடைய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள் இருந்திருக்காங்க. அதனாலே அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் தலைமை தாங்குதல் அப்படிங்கிற தலைமை பண்பு அவருக்கு நேச்சுரலாகவே இருந்தது. எதற்காக இந்த விவரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போரில் எத்தனை வீரர்களுக்கு வந்து நம்ம சிகிச்சை கொடுத்துருக்கோம், ஏன்னா அந்த வீரருக்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு நம்ம அறிவிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுவும் அரசு கொடுக்க வேண்டிய சலுகைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதனால் தினமும் இந்த போர் வீரர்களை சந்தித்து அவங்களுடைய ஹெல்த் பற்றின அப்டேட்டையும் அவங்களுடைய இறப்பு குறித்த அத்தனை விஷயங்களையும் அட்டவணைப்படுத்தி இங்கிலாந்துக்கு அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி தினம் அவங்க அப்டேட் கொடுக்கறதுனால என்னாச்சுன்னா, எவ்வளோ பேருக்கு வந்து மருத்துவ வசதிகள் தேவைப்படுது, அப்போ அவ்வளோ சப்ளைஸ் தேவை இல்லையா, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு காசு, பணம், மருந்து, உணவு, பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஹைஜீனுக்காகவும் மெடிக்கலி அவங்க வெல் எக்யூப்டாக இருக்கிறதுக்காகவும் இந்த ஒரு அட்டவணை, அதாவது இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அதனால் மருத்துவமனையோட வசதி பெருகுச்சு. பகல் முழுவதும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பார். இரவில் கைவிளக்கை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையை சுற்றி வருவார். இப்படி இடைவிடாது எல்லாருக்காகவும் உழைத்த நம்மளுடைய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்களுடைய அந்த தொண்டு என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா?
போர் மரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, பொதுவாகவே வந்து மருத்துவமனை மரணங்களும் ரொம்ப அதிகமாகவே நிகழும் நிறைய இடங்கள்ல, சரியாக அது நிர்வாகம் செய்யப்படாத போது இவங்க இடைவிடாது செஞ்சுட்டு வந்த அந்த சேவையினால மரணத்தின் எண்ணிக்கை 3 மடங்காக குறைந்தது. போர் வீரர்களுக்கு சேவை செய்த கையோட இங்கிலாந்துக்கு திரும்பி வராங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள். அங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. விக்டோரியா ராணி அவர்கள் நைட்டிங்கேல் அவர்களுடைய சேவையை பாராட்டி அவங்களுக்கு ஒரு சிறப்பான டின்னர் கொடுக்கறாங்க, கூடவே பரிசு பொருளும். அப்போ விக்டோரியா ராணி அவர்களுடைய விருப்பப்படி அங்க இருக்கக்கூடிய படை வீரர்களோட உடல்நலம் குறித்த அரசாங்க ஆணைக்குழுவை அமைப்பதிலும் அந்த ஒரு குழுவுக்கு தேவையான அறிக்கையை தயார் செய்வதிலும் அவங்களோட பங்கு இருக்கணும். ஏன்னா சிறப்பாக நீங்க எல்லா இடத்துலையும் சேவையோடு சேர்ந்து நிர்வாகத்தையும் செய்து வருவதனால மரணத்தின் விகிதம் வந்து குறைஞ்சிருக்குது. அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய படை வீரர்களோட ஹெல்த்தை நம்ம என்ஷூர் பண்றதுக்கு உங்களை விட சிறப்பான ஆள் இருக்க முடியாது. அதனால இதனோட ரிக்வெஸ்ட் அப்படின்னு அவங்க கேட்டதுக்காக நம்மளுடைய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அந்த பணியும் சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு விந்தையான விஷயம் பாருங்க, இவங்க வந்து இவ்வளோ நிர்வாகத்தில் சிறந்தவங்க, எவ்வளோ மக்களை மீட்டு கொண்டு வந்தவங்க, அவங்களுக்கு பரிசும் பணமும் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் பெண்ணுங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஆணைக்குழுவின் தலைவராக நைட்டிங்கேல் அவர்கள் நியமிக்கப்படவில்லை. நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, இதுக்கு நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க, மாப்பிள்ளை நீங்கள் தான், நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் உங்களோடது இல்லை அப்படிங்கிறத அந்த ஒடுக்குமுறை அன்றைக்கு நிச்சயமாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய நண்பர் சிட்னி ஹெர்பர்ட் அவர்கள் தான் தலைமை ஏற்றிருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த பதவி, பணம், பொருள் இது மேலெல்லாம் ஆசை இல்லாததுனால அவங்க அதெல்லாம் பெரிதும் பொருட்படுத்தலை. எனக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பட் மக்கள் நலன் தான் முக்கியம், அதற்கு நான் என்ன உதவி செய்ய முடியுமோ, நான் சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒன்றிற்கு நான் இந்த அங்கீகாரத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நேச்சுரலாகவே பெரிய குடும்பத்திலிருந்து அவங்க வந்திருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது தானாகவே முன் வந்து இந்த பணியை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அதனால் அவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. பட் ஸ்டில் அந்த காலத்தில் ஒரு பெண் அந்த குழுவின் தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அது எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. பொதுவாகவே போர் வீரர்களுடைய மரணம் நம்ம வந்து போரில் அடிப்பட்டதுனால அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போரில் அடிப்பட்ட வீரர்கள் மீண்டு வரும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களும் மருத்துவ வசதியும் ரொம்ப முக்கியம். சுகாதார இன்மை காரணமாக, மருந்து பற்றாக்குறை காரணமாக, ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கக்கூடிய காரணம்னால தான் நிறைய பேர் செத்து போகிறாங்க. போரில் அவங்க எப்படியோ வந்து குத்துயிரும் கொலையுரமாக கூட்டிகிட்டு வந்துடுறோம், ஆனால் அவங்களுக்கு தேவையான வசதிகளை நம்ம செய்கிறது இல்லை, அதனால தான் அவங்களோட மரணம் வருது அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்தாங்க. நிரூபித்தது மட்டும் இல்லாமல் எல்லா மருத்துவமனைகளும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வழிவகை செய்கிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் சரி, அவங்க ஒரு ரிசர்ச்லேயும் ஒரு டைம் டேபிள் போட்டு இது இப்படியெல்லாம் இருந்தால் நம்மளால் இவ்வளோ வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணினதுனால தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இவ்வளோ கரெக்டாக ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு இந்த மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எல்லா விஷயங்களையும் நெறிமுறைப்படுத்திய ஒரு நபராக அவங்க இருந்ததுனால ஆஸ் அ ரிசர்ச்சர் ஃபார் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொசைட்டியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொசைட்டியோட ஆய்வாளராக நியமிக்கப்படுறாங்க. முன்னாடி ஒரு பதவி மறுக்கப்பட்டுச்சு இல்லையா, ஆனால் இப்படி ஒரு பதவி பெற்ற முதல் பெண் என்ற சிறப்பையும் பெற்றார் நைட்டிங்கேல். ஓகே, ஒரு ஆண் இருந்துட்டு போகிறாங்க, கூட ஒரு பெண் செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சாலுமே அந்த பெண் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் பொழுது முதல் முறை இந்த ஜெண்டர் பயாஸ் உலகத்தில் அது எல்லாத்தையும் உடை தெரிந்து, அதுவும் தன்னுடைய சேவையினால் உடை தெரிந்த ஒரு அங்கீகாரம் பெற்றவர் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள். நோட்ஸ் ஆன் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுகிறாங்க. இந்த புக் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மெடிக்கல் ஃபீல்ட்லேயே, அதாவது நர்சிங் காலேஜஸில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த புக்கை படிச்சுட்டாலே ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் ஆகட்டும், எப்படியெல்லாம் ஒரு நர்ஸ் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு போர் வீரனை போல மருத்துவமனையில் வரக்கூடிய அத்தனை நபர்களையும் காப்பாற்றுவதற்கு நம்ம தயாராகவே இருக்கணும் சேவை மனப்பான்மையோடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு புக்காக நோட்ஸ் ஆன் ஹாஸ்பிட்டல்ஸ் பை ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்களுடைய புத்தகம் காலேஜஸில் பயன்படுத்தப்படுது. 1860ஆம் ஆண்டு சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் முதல் முறையாக அவங்க இந்த செவிலியர் பயிற்சியை மேற்கொண்டாங்க இல்லையா, அந்த காலேஜுக்கு ஒரு நர்சிங் ஸ்கூலை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நைட்டிங்கேல் நர்சிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு 1860ஆம் ஆண்டு செவிலியர் பள்ளியை ஆரம்பிக்கிறாங்க. தான் சேகரித்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இந்த மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த தகவல்களோடு அதை சார்ந்த வரைபடங்களையும் சேர்த்து நிறைய பேருக்கு விளக்கி கூறும் அளவிற்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுக்கக்கூடிய செவிலியர் பள்ளியாக அது அமைந்திருந்தது. அவருடைய இந்த நோட்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் அவருடைய வழிமுறைகள் இங்கிலாந்து மட்டுமில்ல, இந்தியா உட்பட நிறைய கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணப்படுது. 1869ஆம் ஆண்டு எலிசபெத் பிளாக்வெல் அவர்களோட
குடும்பத்துடன் சேர்ந்து பெண்களுக்கான மருத்துவக் கல்லூரியை தொடங்குறாங்க. இவருடைய கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய செவிலிய பணியவும் தன்னுடைய மருத்துவம் சார்ந்த பணியும் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல செஞ்சுக்கிட்டு வராங்க. அடுத்த 10 ஆண்டுகள்ல, அதாவது இவர் பள்ளி தொடங்கிய அடுத்த 10 ஆண்டுகள்ல மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், செவிலிய பள்ளி ஆகட்டும், இதில் படித்த மாணவர்கள் உலகமெங்கும் தன்னுடைய சேவைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு நபருடைய பங்களிப்பு சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உயரிய இடத்தை நம்ம எப்படி ஹானர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் நர்சிங் பள்ளியில் பட்டம் பெறக்கூடிய செவிலியர்களோட கையில் கைவிளக்கு ஒன்று கொடுத்து மனித குலத்திற்கு தன்னலமற்ற சேவை செய்ய நாங்கள் உறுதி எடுக்கிறோம் அப்படின்னு தான் உறுதி எடுக்கிறாங்க. ஆகஸ்ட் 13, 1910 ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் 90 வயதில் தன்னுடைய உறக்கத்திலேயே மரணம் அடைகிறாங்க. 1953 அமெரிக்காவை சேர்ந்த டோரத்தி சதர்லாண்ட் முதல்ல செவிலியர் தினத்தை இந்த மே 12 ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்களுடைய பிறந்த தினம் அன்றைக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிகிறாங்க. ஆனால் அதற்கு ஒப்புதல் வழங்கப்படலை. அதை தொடர்ந்து 20 வருஷங்களுக்கு பிறகு 1974 பிப்ரவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் தான் அவங்கள விட யார் சிறப்பான ஒரு நபராக இருக்க முடியும் இந்த தினத்தை கொண்டாட, மே 12 தான் உலக நர்ஸ்கள் தினமாக நம்ம அனுசரிக்கணும். ஏன்னா அதுதான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கௌரவமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மிக மோசமான நோய்கள் நிறைய நிச்சயமாக இருக்கும். அதாவது உயிரையே அச்சுறுத்தக்கூடிய தொற்று நோய்கள் எவ்வளோ இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் எந்த நோயாளிக்கு இருந்தாலும் நோயாளிகளுக்கு நெருங்கி சேவை செய்யக்கூடிய செவிலியர்கள் பல்வேறு வகையான நோய் தொற்றுகளுக்கு ஆளாகும் அபாயமும் இருக்கு இல்லையா. அதாவது தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து உடல் அழுக்குகள், கழிவுகள் இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு நபரை கண்காணித்து வரக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இந்த தொற்றுக்கான அபாயம் அதிகம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் பார்க்காம இரவு பகல் கடுமையாக உழைக்கக்கூடிய உள்ளங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நிஜமாகவே நிறைய நேரங்களில் நமக்கு ஹாஸ்பிட்டல் இன்சிடென்ட் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச இன்சிடென்ட்டாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் ஒரு நல்ல நர்ஸாக இருந்திருப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் பெட்டராக ஆகிறதுக்கும் காரணம் சில நர்ஸுகளாக இருந்திருப்பாங்க. நம்ம நினச்சிப்போம் ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் எத்தனை பெட்ஸ் இருக்கும், எத்தனை பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு வகையில் சங்கடப்படக்கூடிய நிலையில் நடந்திருந்தாலும் நம்ம எவ்வளோ அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தோம்னா நம்மளும் கொஞ்சம் கைண்டாக நடந்துக்க ஆரம்பிப்போம். இரவு பகல் பாராமல், நேரம் காலம் பார்க்காம ஹாஸ்பிட்டல் நம்ம பார்க்கக்கூடிய நர்ஸுகளுடைய கால்களை கவனிங்கள் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா மினிமம் ஒரு நர்ஸ் 9,000 12,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் நடப்பாங்களாம். அத்தனை முறை உங்களோட மருந்துக்காக, உங்களோட தேவைக்காக, உங்களோட ரிப்போர்ட்ஸுக்காக, உங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸுக்காக, டாக்டர் சொல்லக்கூடிய உபகரணங்களை தயார்படுத்துதல் அப்படின்ற மாதிரி உங்களை ப்ராப்பராக உங்களுக்கு தேவையான சிகிச்சை முடிஞ்சு உங்களோட பெட்டுக்கு கொண்டு வந்து மறுபடி உங்களுக்கு உங்களுடைய நிலையை சரியாக்கி கொண்டு வர வரைக்கும் நிறைய நர்ஸ் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல. அவங்க குறைந்தபட்சம் 9,000 முதல் 12,000 ஸ்டெப்ஸ், அதாவது எக்ஸசைஸுக்காகன்னு இல்லை, அவங்களுடைய வேலையே அப்படிப்பட்டதாகத்தான் இருக்குது. ஸோ பெரும்பாலும் நின்று கொண்டு நகர்ந்து கொண்டு மொபைல்லே இருப்பாங்க பாருங்கள். மொபைல்னால் நான் சொல்கிறது ஃபோன் இல்லை, மொபிலிட்டி, அதாவது நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக நர்ஸுகளாக இருப்பாங்க. ஸோ இந்த நாளில் மனசுக்கு தோணுச்சு, நிஜமாக நிறைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ரொம்ப பெட்டர் ஆக்கின நர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு, நிறைய கொரோனா போன்ற தொற்றுகளிலிருந்தும் சரி பல தொற்றுகளிலும் நமக்கு ரொம்ப பிடித்த நபர்களை அவங்களுடைய மனம் கோணாமல் பார்த்துக்கிட்டு நம்ம கையில் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுலேருந்து, பிறந்த நம்ம வீட்டு வாரிசை அப்படி முதல்ல கையில் ஏந்திக்கிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கு, இங்கே பாருங்கள் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு அந்த குழந்தையை சுத்தப்படுத்தி நம்ம கையில் காட்டுறது வரைக்கும் அத்தனை அழகான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை செவிலியர்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நர்ஸுகளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச நர்ஸ், உங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸஸை பெட்டர் ஆக்கினவங்க எல்லாரை பற்றியும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.